ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி மாவு இல்லை, தீந்துடுச்சு, இல்லைன்னா ஊற வச்சு ஆட்ட மறந்துட்டீங்க, அந்த மாதிரி டைமில் ஒரு வெரைட்டியான டிஃபன் செய்யணுன்னா இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 டம்ளர் இட்லி அரிசி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அவ்வளோ நேரம் ஊறினா போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த அரிசியை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சிக்க போகிறேன். ரொம்ப குறக்குறனும் அரைக்க வேண்டாம், ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டாம். ஒரு அளவுக்கு மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு நறுக்குன சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 வரமிளகாய் கிள்ளினது, கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதோட நம்ம அரைச்ச மாவு, இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் நம்ம வடைச்சட்டியில் போட்டு தாளித்து கொழுக்கட்டையாக ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் வடைச்சட்டி வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் தாளிச்சிருங்க. கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரும் பொழுது நறுக்கி வச்ச வெங்காயம், நம்ம கிள்ளி வச்ச காஞ்ச மிளகாய் ரெண்டையும் சேர்த்து வணக்கிக்கோங்க. அதோடு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தூளுப்பு. உப்பு நம்ம மாவில் போட்டு ஆட்டலை, அதனால் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு ப்ளஸ் நம்ம கொழுக்கட்டை மாவுக்கு தேவையான உப்பு ரெண்டையும் இப்போவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கடைசியாக மாவோடு போட்டிங்கன்னா உப்பு நல்லா மிக்ஸ் ஆகாது. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம நறுக்கி வச்ச கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் கொத்தமல்லி தலையும் நிறைய சேர்த்திங்கன்னா தான் கொழுக்கட்டை டேஸ்ட்டாக வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்ச மாவையும் சேர்த்துக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் நம்ம மாவை ஊற்றி கிளற மாவு தானாகவே கெட்டியாகிக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டிங்கன்னா மாவு அப்படியே கெட்டியாயிரும். பாருங்கள், இப்போ மாவு இவ்வளோ தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த தண்ணியெல்லாம் சுண்டி இது ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக சுருண்டு வந்துடும். உங்களுக்கு இப்போ பார்க்கும் பொழுது டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஊற்றுனதுக்கு இப்போ மாவு நல்லாவே கெட்டியாக இருக்குது. இது ரொம்பவும் கெட்டியாக விட்டுறாதீங்க, அப்புறம் கொழுக்கட்டை பிடிக்கவும் முடியாது. அதுவும் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும், கொழுக்கட்டை நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இது நம்ம தண்ணியோ ஆயிலோ கையில் தொட்டுட்டு பிடிக்கிறதுக்கு இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இந்த பதம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை அணைச்சிருங்க. இப்போ கிளறினதை இறக்கி வச்சுட்டு அதிலேயே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருங்க. நம்ம இந்த கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சி முடிக்கிறதுக்குள்ளார தண்ணி சுட்டணும். அப்புறம் நம்ம இதை எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து கையில் தண்ணியோ இல்லை எண்ணெயோ தொட்டுட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டையாக பிடிச்சி எல்லாத்தையும் இட்லி தட்டில் வச்சுருங்க. நான் எல்லா மாவையும் கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுக்க வேண்டியது தான். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா வைங்க, கொதிக்கிறதுக்கு முன்னாடி வைக்காதீங்க, சாஃப்டாக வேகாது. இப்போ நம்ம இதை வச்சாச்சு. இதை வச்சதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தை மூடி ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம். இது வெந்துச்சு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகி கண்ணாடி மாதிரி ஆகிருக்கும். உங்களுக்கு தெரியும் அரிசி மாவு வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு. அதே மாதிரி தொட்டாலும் ஒட்டாது. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை நல்ல ஒரு தக்காளி வரமிளகாய் வச்சு அரைச்ச காரமான சட்னியோடையோ இல்லை சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னியோடையோ சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு பிரியா ஐடியாஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.